இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டியை விட அதிகமான வட்டி வரக்கூடிய ஒரு 7 போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு காயின் சேவர். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு 5 சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா கேவிபின்னு சொல்லுவாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் மாதாந்திர வருமான திட்டம். தேர்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தேசிய சேமிப்பு பத்திர திட்டம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்எஸ் அதாவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய் இது வந்து குழந்தைகளுக்கானது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேக் டு பேக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் யாராருக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின விஷயமோ இல்லை சேவிங் ரிலேட்டடான விஷயம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஐடியா கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை டபுள் ஆக்குற ஒரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீம் தான் இது. இதில் உங்களோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து டபுள் ஆகிற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5% தராங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 115 மாதம், அதாவது 9 years and 7 months 115 மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து டபுளாக இருக்கும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. இதில் அதிக முதலீடு வட்டி வரம்பு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து எம்ஐஎஸ் வந்து அஞ்சலக மாதாந்திர வருமான திட்டம். ஸோ உங்களுக்கு மந்த்லி ஒரு ப்ராப்பர் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 7.4% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தனிநபர் கணக்கில் 9 லட்சம், கூடுதல் கணக்கில் 15 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். அதாவது ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் 9 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years. ஸோ நீங்கள் 5 years வரலாம் வச்சுக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி தேசிய சேமிப்பு பத்திரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதை விட எல்லாத்தையும் விட ஒரு 2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம். இதோட வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 7.7% உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நடுத்தர குடும்பத்திற்கு ஏற்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 years. இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டுக்கு வர வட்டியை வந்து மொத்தமாக சேர்த்து கடைசியில் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் உண்டு, அதாவது நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்எஸ் அதாவது மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கான ஒரு ஸ்கீமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு இன்கம் வேணும்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. சொன்ன எல்லாத்துலையும் விட இதுதான் ரொம்ப அதிகம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 months ஒன் டைம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதில் நீங்கள் அதிகபட்சமாக 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல பெஸ்ட்டு ஸ்கீம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஒய். இது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதில் 8.2% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். வரிச்சலுகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 சீக்குக்கு வரலும் உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை டேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை டைரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 21 years 21 ஆண்டுகள். நீங்கள் 18 வயசு ஆன பிறகுமே இது திருமணத்திற்காக இல்லை வேறு ஏதோ சூஸஸ்க்காக நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்கீம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இதுலேயுமே 8.2% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இந்த 5 ஸ்கீமுமே என்னை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டு ஸ்கீம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பணம் டபுள் ஆகவும் சான்சஸ் இருக்குது. இல்லை மந்த்லி இன்கம் வேணும்னா அதுக்குமே சான்சஸ் இருக்குது. இல்லை செக்யூராக இன்வெஸ்ட் பண்ணணுமா அதுக்குமே சான்சஸ் இருக்குது. இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு மந்த் ஆஃப் சம் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு இன்கமாக என்ன அதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்களோட ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்குமே ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் இதில் இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்கீமில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேம் டைம் உங்களுக்கு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் அண்ட் சேவிங் ரிலேட்டடான ஐடியா வேணும்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை எந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு டவுட் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். பை பாய்.